ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். அட என்னங்கய்யா, இந்த ஒரு சீரியலை நீங்கள் முடிக்கவும் மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது போகிற போக்க பார்த்தா. ஸோ அன்று இன்று என்னடா அன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோபி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரியும், அந்த இடத்துல நம்ம அதான் அங்கே ஒரு முட்டு கொடுக்குற கேங் இருக்காங்க இல்லையா, பாட்டி செலியன் அந்த கேங்லாம் இருக்காங்களா, அந்த கேங்லாம் வந்து அங்கே இருந்துட்டு இந்த இடத்துல நம்ம பாக்கியா நீ தான் சைன் போட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அங்கே பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ராதிகா வர வைக்கிறோம், அவங்க தானே சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வரக்கூடாது, அவளால் தான் இந்த நிலைமைக்கு என் பிள்ளை கிடக்குறான், அதனால் நீ தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து நம்ம பாக்கியா சைன் போட்டிருப்பாங்க போல், சைன் போட்டு ஹார்ட் அட்டாக்குக்கான அந்த ஆப்ரேஷனும் பண்ண போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம ராதிகா வந்து இந்த ப்ரோமோ நான் மார்னிங் பார்த்தேன். ஈவினிங் இன்னொரு ப்ரோமோ வந்து பார்த்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்து வராங்க. அந்த என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க மாமியார் திட்டுறாங்க, இது உங்கள் அம்மாவும் நீயும் தான் காரணம் என் பிள்ளை இப்படி கிடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸ் வந்து இது மாதிரி மெடிசன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்போ இன்னொரு நர்ஸ் இல்லை அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கியாவை காமிக்கிறாங்க. ஸோ செம ஷாக்காக ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் 2 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ராதிகாவுக்கும் நம்ம கோபிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வரும். அப்போ இவங்க இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, இவங்க தான் அவங்க ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சைன் பண்ணுற மாதிரி சம்திங் வந்து வரும். அப்போ தான் செம்ம ஷாக்காகி அப்படியே அங்கேயே உடஞ்சி போயிடுவாங்க பாக்கியா. பாருங்களேன், சுற்றி 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 இந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம், இப்படி அப்படியே அரைச்சு ஐயோ நான் சுத்தமாக அந்த சீரியலில் பார்க்குறதே இல்லைங்க. இப்போ என்ன ட்ராக் போயிருக்கணும் எனக்கு தெரியல. அப்பப்போ ஷூட்டிங் போகிற அப்டேட் பார்த்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த ப்ரமோ ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஒரு ட்ரோல் தான். அன்னைக்கு சீனும் இன்னைக்கு சீனையும் வச்சு அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ ஃபுல்லாகவே. இந்த இடத்துல வந்து இந்த ஹாஸ்பிட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் வந்துடுவாங்க போல். ஐ மீன் பாக்கியா வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலேருந்து டேரெக்டாக என்ன இப்போ நம்ம ஆஃப்ஸ்கிரீன் அப்டேட்டில் பாக்கியா வீட்டில் தான் நம்ம கோபி இருக்கார். என்னங்க இதில் கோபி பெசாட்டும் அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராக் கொண்டு போயிருக்காங்க. சீக்கிரம் இதுக்கு ஒரு என் கார்டு போட்டு வைங்க. இந்த பிளேஸில் மகாநதியை கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை எங்களோட எல்லாரோட ரெக்வஸ்ட்டும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க சேனல்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.